பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண வீடுகளில் இருக்கும்ல அந்த மாதிரி சோபாவாக தான் இருக்குது. இவர் உட்காருவதற்கு ஒரு லக்ஸரியான அடிப்படையில் கிடையாது. அதை வச்சு நம்ம உறுதியாக சொல்ல முடியாதுல்ல, பணம் போயிருக்குன்னு உறுதியாக சொல்ல முடியாதுல்ல. அது எதுக்கு போகுது நான் கேட்குறேன், எதுக்கு அது போகுது? அப்போ இப்போ சோபாவில் வந்து வர்றதுங்கிறது இப்படி தான் சினிமாவில் இதை காட்டினாங்களாம்ல ஏதோ ஒரு படத்தில், புஷ்பான்னு ஒரு படத்தில், ஆந்திரா படம், தெலுங்கு படம், அதில் வந்து பணம்லாம் கட்ட வந்து வர மாதிரி இருக்குது. அப்படி ஒரு பேச்சு இருக்கும் பொழுது இவர் சினிமா துறையில் உள்ளவர் தானே, இந்த டைப்பில் கொடுப்போம்னு சொன்னார்னு விமர்சனம் பண்ணாங்கன்னு சொன்னால் அதுக்கு திருமாவளவன் சொல்லிட்டாரு பதில். ஏற்கனவே சண்முகம் சொல்லலை, அவர் இல்லை, இவர் சொல்லலை, விஜய் சொல்லலை. நாங்கள் எதுக்கு சோபா கொண்டு போனோம் அப்படின்னு இவர் தானே சோபா கொண்டு போகிறாரு. அப்போ அதே மாதிரி சிவி சண்முகத்துக்கு சொல்லி அவர் ஆர்டர் கொடுத்தாராம்மா. அப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆர்டர் கொடுப்பாங்களா? அப்போ ஆர்டர் கொடுத்தோன்னு சொல்லுவது வந்து கண்டிப்பாக அவர் வந்து திருமாவளவன் சொல்லாமல் இருந்தால் கூட அவர் கொஞ்சம் ஒரு மரியாதை இருந்திருக்கும். அந்த பதிலை வந்து எல்லாரும் கேள்வி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னடா அது, ஒரு முதல்வர் நம்ம வீட்டுக்கு வர்றாரு, அந்த நேரத்தில் நம்ம ஒருத்தருக்கு ஆர்டர் கொடுத்து அதை கொண்டு வருவான், அவன் வர விடுவாங்களா செக்யூரிட்டிகள்னா? இதேண்டா இப்போ கொண்டு போய் வெட்டி விட்டுற மாட்டாங்க. முதல் வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் எல்லாம் குவிக்கப்பட்டுருவாங்க. அப்போ இவன் ஒரு சோபா வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்தான்னு வைங்க, அது முதல்வரோடு வந்த சோபாவாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே வந்திருக்க முடியும். எவனோ ஒரு கடைக்காரனுடைய சோபாவெலாம் அங்கே வரவே முடியாது, விட மாட்டாங்க. போடா போயிட்டு சாயந்தரத்துக்கு போடா அப்படின்னு இருக்கிற செக்யூரிட்டியை விரட்டி அடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த முதல்வருடைய சோபாவாக தான் அது வருது, நல்லா கவனிக்கணும். அப்போ அந்த சோபா என்னத்துக்கு வருது? அந்த கேள்விக்கு வந்து முதல்வர் பதில் சொல்லணும். ஏன் நாங்கள் ஆர்டர் கொடுத்தோம்னு சொல்லி திரும்ப பதில் சொல்கிறத ஏற்றுக்கிற முடியாது, அவர் சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நடக்கு பாருங்க, சிவி சண்முகத்துக்கும் போகுது. அப்போ அந்த மாதிரி போய் அவரை சந்தித்து சோபாவை கொண்டு போய் கொடுத்து என்ன பேசுனீங்க என்னன்னு தெரியல, சோபாவுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு தெரியல, அது பல விதமான விமர்சனம் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து சட்டசபையிலே கேள்வி கேட்டாங்கல்ல, பிரேமலதா கேட்டாங்கல்ல, அதுக்கு பதில் சொன்னாரா? சோபா இதுக்கு வந்துச்சுன்னு கேட்டாங்க. இல்லை, இப்போ உதயநிதி கேட்டார், உதயநிதி தான் கேட்டார். சோபா புஷ்பா ஆச்சுன்னு சொன்னார்ல, அவர் சோபா பற்றி கேட்டார். குதிரை பேர நடக்குதான்னு பிரேமலதா கேட்டாங்கல்ல. அப்போ இது நேர்மை ஆட்சி பண்ணுறாரு அவருக்கு. நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு ஒரு கட்சியை உடைச்சிட்டு அவனை சந்தில் நிப்பாட்டாங்க. இப்போ அவங்க கண்டிப்பாக எம்எல்ஏ பதவி போயிடும். இவங்க நினைக்கிறாங்க ஏதோ நம்ம பதவியில் நீடிக்கலாம்னு சொல்லி மறுபடியும் தேர்தலில் போட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால் விசிறில் தான் போட்டிடுவாங்க. ஆமாம், விசிறில் போட்டிக்கிட்டால் மந்திரிப்பெல்லாம் கேட்க முடியாது, அவர் உறுப்பினர் தான். அது இப்போ டிமாண்ட் பண்ணுறீங்களா ஒரு குழுவாக இருந்துக்கிட்டு, அதெல்லாம் கேட்க முடியாது. கட்சிக்காரன் அப்படின்ட்டு போயிடுவார் அவர். மந்திரி பதவி இல்லைன்றாரு. சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஒன்று நீ ஆக முடியுமே தவிர நீ மறுபடியும் மந்திரி பதவி கிடைக்குமா? இப்போ அவங்கள ஆடி போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் பழனிசாமிக்கு எதிராக போக விரும்பலை, அநேகமாக நான் கிடைக்கிற வகையில் திருப்பி கடிதம் கொடுத்து நாங்கள் ஆதரவு வாபஸ் வாங்குறோம்னு சொல்லிவிட்டு எடப்பாடியோட சேருவாங்கங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது.